கல்யாண நாள் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திருமண நாள் வாழ்த்துக்கள். சரி, மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 11ஆம் தலைப்பு திரு தெள்ளேனம். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த மகளிர் விளையாட்டுக்களா எடுத்து ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பாட்டு எழுதிவிட்டாரு மாணிக்க வாசகர். நீங்க நிறைய ஏற்கனவே திருப்பொற் சுண்ணம், திருக்கோத்தும்பி எல்லாம் பார்த்தீங்க. நோன்பு நோற்றல், அம்மானை ஆடுதல், சுண்ணம் இடித்தல், உந்தி பறத்தல்ங்கிற மாதிரி தெள்ளேனங்கொட்டல்ங்கிறது ஒரு விளையாட்டு. பொன்னார் மெய் அண்ணல் அரும் போதமே மிகுந்து தென்னா தென்னா எனவே தெள்ளேனங்கொட்டியதாம் என்பது பழைய திருப்பெருந்துறை புராணம். தெள்ளுதல் அப்படின்னா புடைத்தல் அர்த்தம். இந்த சொலகு முறம் இருக்குல்ல, அதை வச்சு புடைக்கிறோம்ல, அதுக்கு தான் தெள்ளுதல்னு பேரு. இந்த பெண் குழந்தைகள் மணலை அள்ளி முறத்துல போட்டு அதை தெளிச்சு வீடு கட்டி விளையாடுவாங்க. அதுக்கு சிற்றில் சிறு வீடுன்னு பேரு. இந்த பிள்ளை தமிழ்ல கூட சிற்றில் சிதையாதேன்னு ஒரு பாட்டு வரும். அதனால சிறு வீடு கட்டி விளையாடுவார்கள். அப்புறம் அது பத்தாதுன்னு சோறு சமைப்பார்கள். சிறு சோறு சமைத்து விளையாடுவார்கள், மணல்ல சோறு. அந்த புடைக்கிறது தான் தெள்ளேனங்கொட்டல்னு ஒரு சாரார் சொன்னார்கள். ஆனா தெள்ளேனம் தெளிப்போமான்னு வரல, தெள்ளேனம் கொட்டாமான்னு வருது. அப்ப கொட்டுறதுன்னா இது என்னமோ மேல மாதிரி ஒரு கருவியாகத்தான் இருக்க வேணும். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, இந்த கஞ்சிரான்னு ஒரு கருவி பார்த்துருக்கீங்களா? இசைக்கருவி. ஒரு உருளை வடிவமான ஒரு பகுதியில் ஒரு பக்கம் மட்டும் தோல் இருக்கும். அது மாதிரி கவரிமான் தோலை வைத்து செய்யப்பட்ட கருவி. அதுக்கு தான் ஏனம் அப்படின்னு பேரு. தெள் அப்படின்னா தெளிந்தன்னு அர்த்தம். தெளிந்த இசையை உண்டாக்குகிற ஏனம், அதான் தெள்ளேனம். அதை வைத்துக்கொண்டு பறையடிப்பது போல, படகம் கொட்டுவது போல இந்த பெண்கள் கொட்டிக்கொண்டு பாடுவார்கள். அதுதான் தெள்ளேனம் கொட்டுதல் என்று சொல்லுகிறார்கள். இப்ப பாடல் எண் 1. திருமாலும் பன்றியாய்ச் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனங்கொட்டாமோ. திருமால் யாரு? ஸ்ரீமன் நாராயணன், நம்ம பெருமாள். அதனால திருமாலும் பன்றியாய், பன்றி உருவம் எடுத்து, இந்த கதை உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நெருப்பு வடிவத்தில் நின்றார். நான் திருவடியை கண்டுபிடிக்கிறேன்னு பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்டி கொண்டு பெருமாள் போனார். அன்னத்தினுடைய வடிவெடுத்துக்கொண்டு பிரம்மன் நான் முடிய கண்டுபிடிக்கிறேன்னு மேல பறந்து போனார். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அதை தான் இங்க சொல்றாரு. திருமாலும் பன்றியாய்ச் சென்றுணரா திருவடியை. போய் பார்த்தா கண்ணால தானே பார்க்கணும், சென்று காணா திருவடியைன்னு தானே போட்டிருக்கணும். சென்று உணரா திருவடியைன்னு போட்டிருக்காரு. இதுல என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் திருமாலுடைய மனசுக்குள்ளே இருக்காரு. அதை உணராமல் இவர் வெளியில தேடுறாரு. கடவுளை எல்லோரும் மனசுக்குள்ள தேடணும். நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற்பிராய்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கேன்னு திருமூலர் பாடினார்.
தேடி தேடனாத தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன்னு அப்பர் சாமி பாடினாரு. அப்ப இங்கே உணர வேண்டியவர் உணராம எங்கேயோ போய் தேடினார் பாவம். திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியே. திருவடி சிவபெருமானுடைய திருவடி. அப்படி ஒரு திருமாலால பார்க்க முடியாத அந்த திருவடியை சிவபெருமான் நேர இந்த உலகத்துக்கு வந்து இவருக்கு காட்டிவிட்டான். எவ்வளவு புண்ணியம் பண்ண ஆளு இந்த மாணிக்கவாசகர். உரு நாம் அறிய, கடவுளுடைய உருவத்தை அறிய முடியாது. அவர் அருவமாத்தானே இருக்காரு நமக்கெல்லாம். ஆனா உரு அறிய, அவருடைய வடிவம் தெரியுமாறு இங்க வந்தாரு. எப்படி வந்தாரு? அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். அந்தணனா வந்தார். அதுதான் ஒரு நிறைய இடத்துல வந்து மாணிக்கவாசகர் பாடுவார். நம்ம திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணனா வந்தார்னு அவர் பாடுறார். சரி, மாணிக்கவாசகர் மட்டும்தான் அப்படி பாடினார்னா திருஞான சம்பந்தர் பாடுறார். வெந்த வெந்நீர் அணிந்து விருநீர் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலாள். பந்த கையில வச்சிருக்கிறவன் உமையம்மையா. பந்தனவும் விரலாள் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொழில் சூழ். கொந்தனவும்னா தேன் பொழிகின்ற. கொந்தனவும் பொழில் சூழ் கொடிமாடச் செங்குன்றூர் நின்ற அந்தணனை தொழுவார் அவரம் மறுப்பாரே. திருஞான சம்பந்தர் அவர் அந்தணன்கிற. அப்ப அந்தண வடிவத்திலே வந்ததை இங்க ஏற்கனவே நடந்த திருப்பரந்துறையிலே நடந்த நிகழ்ச்சியை நினைவிலே கொண்டு சொல்லுகிறார். ஒரு நாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டான், ஆளாக கொண்டான். அவனுக்கு பேர் உண்டா? பேர் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார். ஒரு பேர் அந்த ஆளுக்கு கிடையாது. நம்மளா வச்சுக்கிறோம். 1000 பேரை நம்ம சொல்றோம். ஆனா அவருக்குன்னு பேர் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம், அவருக்குன்னு ஒரு வடிவம் உண்டா? கிடையாது. ஒன்றுமில்லார். ஒன்றுமில்லாருங்கிறதுக்கு ஒரு தொழிலும் இல்லார் அப்படின்னு பொருள் சொல்லுகிறார்கள். அதனால ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம். நம்ம என்ன பண்றோம்? சகசிரநாமம் பாடுறோம். சகசிரம் அப்படின்னா 1000. சகசிரநாமம்னா 1000 பேர். பேராயிரம் பேர் சொல்லி அந்த பெம்மானை வாழ்த்துகிறோம்னு அப்பரடிகள் சொல்வார். 1000 பேர் நம்ம சொல்றோம். 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, நம்ம இந்த தெள்ளேனத்தை கொட்ட மாட்டோமான்னு அர்த்தம். ஆனா கொட்டுவோம் அப்படிங்கிறது பொருள். நம்ம பிள்ளையார் தான் சிவபெருமான்னா பிள்ளையாரா வருவார். முருகன் தான் சிவபெருமானா சிவபெருமான் முருகனாக வருவார். ஐயப்பன் தான் ஐயப்பனா சிவபெருமான் தாங்க வருவாரு. எந்த சாமி பேர் சொன்னாலும் அங்க சிவபெருமான் தான் வருவார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் வருவர். இது சித்தாந்தம். அதனால நம்ம என்ன பேர் சொன்னாலும் அவர் வருவார். பெருமாள் அப்படித்தான் வருவாருன்னு பொய்கை ஆழ்வார் பாடுறார். அவர் என்ன சொல்றாரு? தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர் உகந்தது. அதாவது தன்னுடைய அன்பர்கள் அடியார்கள் எந்த உருவத்தை விரும்புகிறார்களோ அந்த உருவத்தை பெருமாள் எடுத்துக்கொள்வார்னு அவர் சொல்றார். தமர் உகந்தது எப்பேர் அப்பேர், தமர் உகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படிங்கிறது பொய்கை ஆழ்வார் பாட்டு. அதனால பெரியவங்கள்லாம்
அவங்க நம்ம நினைக்கிறபடி சிவபெருமான் வருவான், நம்ம நினைக்கிறபடி பெருமாள் வருவார்னு நம்பினார்கள். அதனால 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனங்கொட்டாமோ அப்படிங்கிறது இந்த பாட்டு. நல்ல அழகான பாட்டு. திருமாலும் பன்றியாய்ச் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்தணனாய் அன்று கொண்டான். ஒரு நாமம் ஒருருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனங்கொட்டாமோ. இப்போ பாடல் எண் 2. திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. அருவாய் உருவமும் மாயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெள்ளேனங்கொட்டாமோ. திரு ஆர் பெருந்துரை, திருநா அழகு பொருந்திய, திருவார் அழகு பொருந்திய, திருநா இன்னொரு முக்கியமான பொருள் சிவஞானம்னு பேரு. அப்ப சிவஞானம் பொருந்திய ஊர் பெருந்துரை, திருப்பெருந்துரை தான் சொல்றாரு. திரு ஆர் அழகு பொருந்திய சிவஞானம் மிகுந்த பெருந்துரை திருப்பெருந்துரையை மேய. இந்த மேயங்கிற சொல் என்னன்னா விரும்பி உரைகின்ற, அவருக்கு ரொம்ப பிடிக்குதான் அந்த ஊரு. மேய அப்படின்னா விரும்பி உரைகின்ற, விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். பிரான் எங்கள் பெருமான், என் பிறவி என்னுடைய பிறவிக்கு காரணமான கரு வேர் அறுத்த பின், அது செடியை மேலாக பிடுங்கி போட்டால் மறுபடியும் முளைச்சிருமா, அது வேரோட எடுத்துடணுமா. அது மாதிரி இந்த கரு, பிறவிக்கு காரணமான கரு எது? பிறவிக்கு காரணமான கரு நாம் முற்பிறப்புகளில் செய்த வினை. அந்த மொத்த வினையும் சஞ்சிதம். அதுல ஒரு பகுதி சிவபெருமான அனுபவிப்பதற்காக நம்மளுக்கு கொடுத்தது பிராரத்தம். இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, அனுபவிக்கிற போதே நம்ம இன்னும் கொஞ்சம் வினைகளை செய்கிறோம். அது ஆகாமிய வினை. இந்த சஞ்சித வினை இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி வந்துதான் தீரும். அப்ப சஞ்சித வினையை வேரோடு அறுக்க வேணும். அதைத்தான் சிவபெருமான் பண்றார். கருவேர் அறுத்த பின், என்னுடைய பிறவிக்கு காரணமாகிய கருவின் வேறாகிய வினைகளை முற்றிலுமாக வேரோடு அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. அவன் அறுத்த பிறகு நமக்கு யாரை பார்த்தாலும் சிவபெருமானா தெரியுதான். இது சிவா, இது சோலையாச்சி அப்படின்னு தெரியாதான். எங்க பார்த்தாலும் சிவபெருமானுடைய உருவமே தெரியும். அப்ப யாவரையும் கண்டதில்லை, வேற யாரையும் நான் பார்க்கல அப்படிங்கிற. யாவரையும் கண்டதில்லை, சிவனை தவிர வேறு யாரையும் காணவில்லை. அருவாய், சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது இல்ல. சிதம்பரத்துக்கு போனா சிதம்பர ரகசியம்னு காட்டுவாங்க. அங்க என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. சும்மா ஒரு வில்வ இலை தொங்கும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? வெறும் இடம் தான், வெற்றிடம் தான் இருக்கும். அதுக்கு தீபாராதனை காட்டுவாரு 30 ரூபா வாங்கிட்டு தீட்சதர். இதான் பாருங்க. அது அப்போ அருவாய் இருக்கிறவன் சிவபெருமான், அவனுக்கு உருவம் கிடையாது. என்னமோ மற்ற மதத்துல தான் அருவமா கும்பிடுறாங்கன்னு நினைக்காதீங்க, நம்ம மதத்திலையும் உண்டு. அருவாய், உருவம் இல்லாதவனாய், அப்புறம் உருவமும் ஆயபிரான். நடராஜர் உருவம் இருக்குல்ல நமக்கு, உருவமும் ஆயபிரான், உருவமாகவும் இருக்கின்ற எங்களுடைய தலைவன். அவன் மருவும், மருவும்னா ரொம்ப விரும்பி சேர்ந்திருக்கிற இடம். மருவுதல் அப்படின்னா விரும்பி இருத்தல். அது எந்த இடம்? திருவாரூர். அந்த திருவாரூரை பாடி நாம் தெள்ளேனங்கொட்டாமோ அப்படிங்கிறார். யாவரையும் கண்டதில்லைன்னு சொன்னார்ல நம்ம அரவிந்தர். பாண்டிச்சேரியில அரவிந்த ஆசிரமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அந்த அரவிந்தர் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார். அவரை கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. அவர் சிறையில் இருக்கிற போது அவருக்கு மனசில் என்ன தோணிருக்கு, அங்கே இருக்கிற சிறை காவலர்கள், கூட இருக்கிற கைதிகள், சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறவன் யாரை பார்த்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவாவே தெரிஞ்சான். அப்போ வேற யாவரையும் கண்டதில்லை, அவர் கண்டதெல்லாம் கண்ணன். அப்படி தெரிஞ்ச உடனே இவர் மனம் மாறிட்டார், அரசியலேருந்து விட்டுட்டு அவர் நேர பாண்டிச்சேரிக்கு வந்து அரவிந்தர் ஆசிரமத்தை தொடங்கி நடத்தினார் அப்படிங்கிறது அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது. தாய்மானவர் சிவபூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். பூஜைக்கு மலர்கள்லாம் கொய்யணும். இந்த பூச்செடி எல்லாம் இருக்கிற நந்தவனத்துக்குள்ள போய் ஒவ்வொரு மலரா சரி இதை புடுங்குவோமான்னு பார்த்தாராம். ஒவ்வொரு மலர்லேயும் சிவபெருமான் இருந்து சிரிக்கிறான். மலர்களெல்லாம் சிவனாக தெரிந்தால் எப்படி அந்த மலரை பறிக்க முடியும்? அப்படி சொல்றார் தாய்மானவர். பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. மலர்குள்ளே சிவபெருமானே நீ எந்தாயா இருக்க, அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். அந்த பூவை பறிக்கிறதுக்கு எனக்கு மனம் இல்லாமல் இருக்கையா, எல்லா மலர்களிலும் நீயே இருக்கிறாய். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பெருமான் சிவபெருமான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருள் நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எதுன்னு தாய்மானவரே பாடுவார். எங்கை நிறைந்திருக்கிறவன் சிவபெருமான், அதனால வேறு யாவரையும் கண்டதில்லை. திருவாரூருக்கு என்னங்க சிறப்பு அப்படின்னா, திருவாரூர் தான் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் ஊரம். ரொம்ப பழசாம். அப்பர் சாமி கேட்கிறாரு, ஏயா நீ அந்த அம்மாவை ஒரு பாதியில வச்சிருக்கியே, அந்த அம்மாவோட நீ சேர்றதுக்கு முன்னாலையா பின்னாலையா, எப்ப இந்த திருவாரூர் வந்ததுன்னு கேள்வி கேட்கிறார். திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே அப்படிங்கிறது அப்பர் சாமியுடைய கேள்வி. அதனால திருவாரூர் மிக பழமையான ஊர். அதனாலதான் இவருக்கு திருவாரூர் ரொம்ப பிடிக்குது. திருப்புலம்பல்ல கூட முதல் பாட்டு திருவாரூரை தான் பாடுவார், ரெண்டாவது பாட்டு திருப்பெருந்துறை, மூணாவது பாட்டு நம்ம நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் குற்றாலம். இந்த 3 பாட்டு தான் அது இருக்கு திருப்புலம்பல்ல. அதனால திருவாரூர் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெள்ளேனங்கொட்டாமோ. பாடல் எண் 3 புத்தகத்தை பாருங்க. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனங்கொட்டாமோ. பெருமாளுக்கு தெரியல, பிரம்மனுக்கு தெரியல, தேவர்களுக்கு தெரியல. ஆனா அவர் என்னை ஆட்கொண்டார், என்னை ஆளாக கொண்டார், நான் செய்கிற பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா இந்த உலகம் சிரிக்காதா அப்படிங்கிறது அவர் கேள்வி. அரிக்கும் ஹரி, ஹரின்னா திருமால், அதைத்தான் ஹரின்னு தமிழ்ல போட்டு. திருமாலுக்கும் பிரம்மருக்கும் அது நேரே போட்டாரு, பிரம்மனுக்கும் அல்லாத தேவர்களுக்கும் இவர்கள் அல்லாத மற்ற தேவர்கள் ஏனைய தேவர்களுக்கும் தெரிக்கும் படித்தன்றி தெரியும்படியாக அல்லாமல். தெரிக்கும்படினா தெரியுதுன்னு அர்த்தம், தெரிக்கும்படி அன்றினா தெரியாம, தெரியும்படியாக அல்லாமல் நின்ற சிவம்.
நின்ற சிவபெருமான் வந்து நம்மை தானே இந்த பூமிக்கு வந்து நம்மை உருக்கும், நம்ம மனத்தை உருக்கிவிட்டார். இங்க வந்து பணிகொள்ளும், நம்ம அடிமையாக ஏற்றுக்கொண்டு நாம் செய்கிற தொண்டுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பணினா தான் பணிகொள்ளும், தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை கேட்டு, அப்படி நாம் சொல்லுவதை கேட்டு, அந்த செய்தியை கேட்டு உலகமெல்லாம், உலகத்தவர் எல்லாம் சிரிக்கிறாங்களாம். என்னையா, ஒரு தகுதியும் இல்லாத ஆளு வெறும் மந்திரியா இருந்தாரு, குதிரை வாங்கினவரை போய் கூப்பிட்டு இப்படி எல்லாத்தையும் இந்த சிவபெருமான் பண்றாரேன்னு சிரிக்கிறாங்களாம். தகுதியற்றவனை ஆட்கொண்டு பணிகொள்கிறார் என்று சிரிக்கிறார்கள். அப்படி சிரிக்கின்ற அந்த தன்மையை பாடி, திறம்பாடினா அந்த தன்மையை பாடி, சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனங்கொட்டாமோ. இந்த திருமால் உள்ளிட்ட தேவர்களுக்கு ஏன் சிவபெருமான் காட்சி கொடுக்கல, ஏன் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவனுக்கான பணி எதையுமே செய்யறதில்லை. நீங்கள்லாம் பாவம் ஒவ்வொரு மாசமும் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் எவ்வளவு வேலை பார்க்குறீங்க. சில பேர் கூட்டியும் மொழிகி கோலம் போட்டு எல்லாம் பண்றாங்க. அப்படியெல்லாம் அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும், அவரை பார்க்க முடியும்? எப்படி பண்ணுனா சிவபெருமான அருள் கிடைக்கும் அப்படின்னு அப்பரடிகள் ஒரு பாட்டில் சொல்றாரு. நிலை பெருமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீவா, நெஞ்ச கூப்பிட்டு சொல்றாரு. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, அவர் காலத்துல தினம் கோயிலுக்கு போச்சுறாரு, நம்ம அப்படியெல்லாம் போக முடியாது. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு, 5:30 மணிக்கு காலையில புலர்வதன் முன் அழகிட்டுன்னா கூட்டுறது, மெழுக்குமிட்டு மெழுகிறது. பூமாலை புனைந்து ஏற்றி, கடையில மாலை வாங்கி சாத்தப்படாதான். இந்த பூவெல்லாம் நம்மளே பறிச்சு நம்மளே மாலையா கட்டி, அப்போ பூக்கட்டை தெரிஞ்சிருக்கணுமோ, பூக்கட்டை தெரிஞ்சிருந்தா தான் சாமிக்கு கொடுக்க முடியும். பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, அது நம்ம பாடிடுவோம். திருப்புகழ் பாடுறோம், திருவாசகம் பாடுறோம், அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரம் பாடுறோம், கந்தர் அனுபூதி பாடுறோம். ஒண்ணும் இல்லைன்னா சிவபுராணத்தை மட்டுமாவது பாடுறோம். புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி, சங்கராஜய போற்றி போற்றி என்றும், அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும், அரூரா அரூரா என்றென்றே அலரானில்லே என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க அப்பர் சாமி. இதெல்லாம் தேவர்கள் பண்றதில்லை. அதனால அரிக்கும் பிரமருக்கும் அல்லாத தேவர்க்கும் அரியவனாக சிவபெருமான் இருக்கிறான். இதான் அந்த பாட்டு. அதனால அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டுலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனங்கொட்டாமோ. பாடல் எண் 4. அவமாய தேவர் எடுத்த உடனே வீணான தேவர்கள்ங்கிறார். அவம்னா கெட்டு போறது, வீணானன்னு அர்த்தம். அவமாய தேவர் அவகதியில் அழிந்தாமே. அவகதினா என்ன? அற்ப இன்பம் தரும் பதங்களுக்கு ஆசைப்படும் கெட்ட வழி அவகதி. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயங்காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒளிந்து சிவமான வாபாடி தெல்லேனங்கொட்டாமோ. அவமாய தேவர் வீணான தேவர்களுடைய அவகதியில் அற்ப இன்பம் தரும் பதங்களுக்கு ஆசைப்படும் கெட்ட நெறியில் அழுந்தாமே அழுந்தி போகாமல் பவமாயம். பவமாயம்னா பவம்னா பிறவி, பவமாயம்னா பிறவியாகிய மயக்கம். பிறவியாகிய மயக்கத்தினின்றும் காத்து என்னை காப்பாற்றி
ஆண்டு கொண்ட அடிமையாக ஏற்றுக்கொண்ட பரஞ்சோதி மேலான ஒளிவடிவனாகிய இறைவன் அவன் என்ன செய்கிறான்? நவமாய புதுமையான செஞ்சுடர் செம்மையான ஒளியை, செம்மையான ஒளிங்கிறது மெஞ்ஞானம், சிவஞானத்தை நமக்கு தருகிறான். நவமாய புதுமையான செஞ்சுடர் செம்மையான ஒளி ஞானத்தை நல்குதலும் நமக்கு அருளியதும் நாம் ஒழிந்து எதுக்கெடுத்தாலும் நான் தானே சொல்றோம். நான் பண்ணேன், நான் செஞ்சேன், எங்க வீடு, நான் இல்லாட்டா இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படியெல்லாம் கேட்குறோம்ல. நான் 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 அந்த நான் என்கிற அகங்காரம் அது ஆணவத்தினால வருவது, அது போயிடுச்சான். சிவபெருமான் நவமான செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து, நாம் என்கிற தன்மை கெட்டு எல்லாம் சிவம், தானே சிவமாயிட்டாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன். சிவமாக்குனது யாரு? சிவபெருமான் இவரை சிவமாகவே ஆக்கிவிட்டார். அதனால நாம் ஒழிந்து சிவமானவா பாடி, தான் சிவமான அந்த தன்மையை பாடி தெள்ளேனங்கொட்டாமோ. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயங்கத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனங்கொட்டாமோ. நவமான செஞ்சுடர்னு சொல்றார்ல, ஜோதி வடிவானவன் இறைவன்கிறது இந்த இடத்துல வர்ற கருத்து. இதைத்தான் நம்ம வள்ளலார் என்ன பண்ணார்? கடைசி காலத்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சிவபெருமானை அவர் அறிவித்தார். ஜோதி வடிவானவன் இறைவன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். நம்ம மாணிக்க வாசகரே ஒரு பாட்டில் பாடுவார், ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே சுரிகுடல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரித்தழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே. அது என்னப்பான்னு கேட்டு வரணுமா? அது எந்துவே. அருட்பத்து பார்க்குற போது பார்ப்போம் அந்த பாட்டை. அவர் ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே, அதுதான் இறைவன் ஜோதி வடிவானவன் நவமாய செஞ்சுடர் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். இது இந்த பாட்டு. இந்த பாட்டு அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனங்கொட்டாமோ. பாடல் எண் 5. அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் ஒப்பெய்த கொண்டருளி கருவெந்து வீழக் கடைக்கணித்து என் உடம்புகுந்த திருவந்தவா பாடி தெள்ளேனங்கொட்டாமோ. அருமந்த அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். சில சமயங்களில் சில வீடுகளில் இந்த ஆம்பளை பிள்ளையை திட்டினா அந்த கிழவிக்கு கோபம் வந்துடும். அவங்க ஆயா அல்லது அப்பத்தாங்க இருந்து, ஏன் இப்படி ஒரு அருமாந்த ஆம்பளை பிள்ளையை போட்டு இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. அருமாந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கு உண்டு. அருமந்தன்னா வேற ஒன்றும் இல்லை, அரு மருந்தன்ன. அதுதான் இப்படி மாறி வந்துருச்சு. கிடைத்தற்கரிய மருந்து போல அருமையான பிள்ளை அருமருந்தன்ன. அருமருந்து என்ன தெரியுமா? தேவர்களுக்கு கிடைச்சில்ல அமுதம், அதான் அருமருந்து. அருமந்த தேவர் அருமருந்தன்ன தேவர் அருமருந்தாகிய அமிர்தம் உண்ட தேவர் அயன் திருமார்க்கு. அயன்னா பிரம்மன்.
திருமால் பெருமாள் அயன் திருமாற்கு பிரம்மா திருமால் முதலியோருக்கு அரிய சிவம் அருமையான சிவபெருமான். திரும்ப திரும்ப அவங்க 2 பேருக்கும் அவர் கிடைக்க மாட்டேங்கிறார சொல்லிக்கிட்டே இருக்காரு. அருமையான சிவபெருமான் அவர் என்ன பண்ணாரு, வந்து மனித உரு தாங்கி வந்து பிராமண தானே வந்தாரு. அப்ப உருவம் தாங்கி வந்துட்டார்ல திருப்பெருந்துறைக்கு. அதனால வந்து மனித உருத்தாங்கி வந்து பூதலத்தோர், பூதலம்னா உலகம், பூதலத்தோர்னா உலகில் இருக்கிற மக்கள், உலகில் அப்ப அந்த நேரத்தில் அவரோட இருந்தவர்கள்னு வச்சுக்குவோம். பூதலத்தோர் உவப்பெய்த மகிழும்படி கொண்டருளி என்னை ஆளாக கொண்டருளி. அங்க திருப்பெருந்துறையில சிவபெருமான் இவரை ஆட்கொண்ட போது எல்லாரும் கூட இருந்தார்கள். சிவபெருமானுடைய அடியார்கள் அவரோட உட்கார்ந்து இருந்தாங்க. குதிரை வாங்க போற போது இவரோட போறவங்களும் இருந்திருப்பாங்கல்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு, மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல அந்த பாட்டு பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் தனக்கு அன்பின்னை ஆணும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். நீ என்னை ஆட்கொண்டது எல்லாருக்கும் தெரியும். அதனால பூதலத்தார் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைத்தது. சிவபெருமானை பார்க்கிறார்கள், அவன் என்ன சொல்லுகிறான்னு கேட்கிறார்கள். எப்படி? அதனால அவர்கள் உவப்பெய்தல், உவப்புன்னா மகிழ்ச்சி அடைதல். அடைஞ்சா என்ன? பூதலத்தார் உவப்பெய்த கொண்டருளிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. நம்ம வயலுக்கு தான் தண்ணி இறைப்போம், வயலுக்கு ஓடும். வாய்க்காலில் போகிற போது என்ன செய்யும், அங்கே இருக்கிற புல்லுக்கும் அந்த தண்ணி போய் சேர்ந்துடும். நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இப்ப மாணிக்க வாசகருங்கிற நல்லார் ஒருவர் இருந்ததுனால அவரோட இருந்த எல்லாருக்கும் சிவபெருமானை பார்க்கிற தன்மை வந்தது. அதனால எல்லாரும் மகிழ்ந்தார்கள். பூதலத்தோர் உவப்பெய்த என்னை கொண்டருளி, அடுத்து கொண்டருளிங்கிறார். என்னை அடிமையாக கொண்டருளி கருவெந்து வீழ. இந்த விதை இருக்குல்ல, அதை நிலத்துல போட்டா பயிரா முளைக்கும். அதை வானொலியில போட்டு வறுத்துட்டு போடுங்க, முளைக்காது. வெந்து போன விதை முளைக்காது. அது இப்ப இங்க என்ன பண்றாரு, கரு வெந்து விழவாறு பண்றாராம் சிவபெருமான். அப்புறம் எப்படி பிறக்கிறது? பிறவி இல்லாமல் செய்கிறார்னு அர்த்தம். கரு வெந்து வீழ கடைக்கணித்து, கடைக்கண் பார்வை செய்து, என் உளம் புகுந்த, என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்து கொண்ட திருவந்தவா, சிவஞானமா செல்வமாக வந்தவனே. திருனா சிவஞான செல்வம். திருவந்தவரை பாடி தெல்லேனங்கொட்டாமோ. அதாவது சிவபெருமான் அம்மையோடு இருக்கிறார். இடப்பாகத்தில் இருக்கிற அம்மையினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கணும். அம்மை சொன்னா தான் அப்பன் செய்வேன். அதனால அம்மா ரொம்ப முக்கியம். நம்ம அபிராமி பட்டர் ஒரு பாட்டு பாடுவார், உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இந்த கடைக்கண்ணால அம்மா பார்த்தா போதும், இவ்வளவும் கிடைக்கும். அதனால இவர் என்ன சொல்றாரு, கடைக்கணித்துங்கிற
கருவெந்து வீழக் கடைக்கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா பாடித் தெல்லேனங்கொட்டாமோ அருமந்த தேவர் அயந்திருமார்க்கரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் ஓப்பெய்தக் கொண்டருளி கருவெந்து வீழக் கடைக்கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா பாடித் தெல்லேனங்கொட்டாமோ. பாடல் எண் 6. அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதன் பங்கொடும் வந்தாண்டதிரம் உரையாட உள்ளொடியாட ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாபாடித் தெல்லேனங்கொட்டாமோ. இத அரையாடு நாகம் அசைத்த பிரான்னு வருதில்ல, கொஞ்சம் இப்படி மாற்றி வச்சுக்கோ. ஆடு நாகம் அரை அசைத்த பிரான். ஆடு நாகம்னா படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பு. அத அரை, அரைனா இடுப்பு, இந்த பட்டுக்கயிறு மாதிரி கட்டியிருக்காராம் சிவபெருமான். அரையாடு நாகம் அசைத்த பிரான், ஆடு நாகம் அரை அசைத்த பிரான் படம் பிரித்து ஆடுகின்ற நாகத்தை இடுப்பில் கச்சையாக அணிந்த பெருமான் அவனியின் மேல் இப்பூவுலகின் மேல். அவர் சிவபெருமான் பூமிக்கு வந்துட்டாருங்க. புவனியில் சேவடி தெண்டினன் காண்க சிவன் என நானும் தேரினன் காண்கன்னு ஒரு இடத்துல சொல்லுவேன். அப்ப பூமிக்கு அவர் வந்துட்டார், இவருக்காக வந்தார் பாவம். அவனியின் மேல் இப்பூவுலகின் மீது யாரோட வந்தார்? வரையாடு மங்கையா. வரைன்னா என்ன? மலை. பார்வதி தேவி யாருடைய மகள்? மலையத்துவசன் என்கிற மலை அரசனுடைய மகள், இமயமலைக்கு அரசனுடைய மகள். இமயமலைக்கு அரசனுடைய மகள் எதுல விளையாடுவா? மலையில தானே விளையாடுவா. அதனால வரையாடு, வரைனா மலையில விளையாடுகிறன்னு அர்த்தம். வரையாடு மங்கை, மலையிலே ஓடி விளையாடுகிற மங்கை, அவதான் நம்ம பார்வதி உமையம்மை. அவள் தன் பங்கொடும், அவளை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டு வந்து ஆண்ட திறம், இந்த பூமிக்கு வந்து என்னை ஆளாக கொண்ட தன்மை, வந்து ஆண்ட திறம். அதை நான் சொல்ல பார்க்கிறேன். அந்த இறை அனுபவத்தை சொல்றதுன்னா ஈஸியா சொல்ல வராது. அப்படியே சொல்ற சொல் தடுமாறும். உடம்புக்குள்ள நம்ம மனசுக்குள்ள அந்த இறைவன்கிற ஒளி நிற்கும். ஆனா கண்ணில் கண்ணீரா கொட்டும். இது அடுத்த வரியில சொல்றாரு. மங்கைதன் பங்கொடும் வந்து ஆண்ட திறம், வந்து ஆட்கொண்ட தன்மையை நான் சொல்ல போற போது உரையாட, அப்படி நான் சொல்ற போது என்ன ஆகுது? உரை தடுமாறுகிறது, சொற்கள் சரியா வரல. அதான் உரை ஆடுதல். உள் ஒளி ஆட, சிவபெருமான் நினைக்கிறால உள்ளத்துக்குள்ளே ஒளி நிறைந்து ஆடுகிறது. ஒன் ஒள்ளிய ஒளி பொருந்திய, மா பெரிய. கண்ணு பெருசா இருந்தா பார்க்க அழகா இருக்கும், கண்ணு இடுங்கி போயிருந்தா பார்க்க அழகா இருக்காது. அதனால மா அப்படிங்கிறார். மானா பெருசு. ஒன் ஒளி மிகுந்த, மா பெரிய, மலர் கண்களில், மலர் போன்ற இந்த கண்களில் நீர் திரையாடுமாபாடி. நீர் வந்து அப்படியே திரை போட்ட மாதிரி நிக்குதான். கண்ணீர் வந்து வடைஞ்சிருச்சுன்னா நிக்காது. ஏண்டா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ கண்ணில் தண்ணி இருக்கிறது நமக்கு தெரியும், வடிஞ்சா தெரியாது. அப்படி கண்ணில் திரை போட்ட மாதிரி தண்ணி நிக்குதான். கண்களில் நீர் திரையாடு மாபாடி. அப்படி திரையாடுகிற அந்த தன்மையை பாடி தெல்லேனங்கொட்டாமோ.
தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பது ஓங்கிறது கந்தர் அனுபூதி. சிவபெருமானோட தான் அனுபவித்ததை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும். அப்போ முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? சொல்லுகிற சொல் தடுமாறும், உரையாடும். ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாடும். கண்ணில் நீர் அப்படியே திரை போட்டுரும். அதை சொல்றாரு. அரையாடு நாகம் அசைத்த பிரான். அசைத்தனா இறுக்கி கட்டிக்கொண்டான்னு அர்த்தம். கச்சையாக அணிந்த அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்டதிரம் உரையாட உள்ளொளியாட ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாடுமாபாடி தெல்லேனங்கொட்டாமோ. இது பாடல் எண் 6. இப்போ முதல் நாள்ங்கிறதுனால இந்த 6 பாடல்களோடு நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் 7 பாடல்களை பார்க்க முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.